சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம லக்னம். இயற்கையாகவே இந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே தைரியசாலிகளாக இருப்பாங்க. முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வலிமை, ஆற்றல் இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி தான் செயல்பட்டுட்டும் வர செய்வாங்க. இவங்க எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்தவங்க ஊத்தவங்க செய்ய மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கும். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சிம்ம லக்னத்துக்கு முழுமையாக பொருந்தும். ஏன்னா இயற்கையாகவே இவங்க எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் காரியத்தையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. அதே நேரம் அறிவாற்றலுக்கும் புத்தி கூர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அதாவது இவங்க காரியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னாலும் கூட புத்திக்கு தான் முதல் இம்பார்ட்டன்ஸ். அதனாலேயே இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னு இவங்களும் அந்த விஷயத்த செய்ய மாட்டாங்க. இவங்க எப்பவுமே கொஞ்சம் தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அதனாலே இவங்களுடைய காரியங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். நல்ல நினைவாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய சுயமரியாதையை ரொம்பவுமே விரும்புவாங்க. ஆனால் சுய நலத்தோடு செயல்பட மாட்டாங்க. இயற்கையாகவே இவங்க தனக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கிறது கிடையாது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சமூகம் அப்படின்னு கூட இருப்பவர்களுக்கும் சேர்த்து தான் இவங்க காரியங்களில் ஈடுபடுறது. அதனால் ஜென்ரலாக எல்லாருக்கும் என்ன தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் தான் இவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படி இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த சிம்ம லக்னத்தினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2026 ரொம்பவுமே மோசமாக தான் இருந்தது. என்னங்க இது, எங்கே போனாலும் எல்லா பக்கம் அணை கட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி எல்லா விஷயங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக இந்த 2025 பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு டிப்ரெஷன், கோபம் இது ரெண்டுமே அதிகமாக ஏற்பட்டிருக்கும். உடம்பு முழுக்க எண்ணெயை பூசிட்டு உருண்டாலும் கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்களை இந்த 2025 அவங்க முழுவதுமாக பார்த்துருப்பாங்க. எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் சரி, எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் சரி, அந்த கடைசி நேரம் முடிகிற வரைக்கும் இம்சைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எப்படியோ முடிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி காரியம் முடிக்கணும் அப்படின்னா சுலபமாக முடியறதே இல்லை. இந்த பக்கம் திரும்பினா இப்படி ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் திரும்பினா அப்படி ஒரு பிரச்சனைன்னு எல்லா பக்கமுமே இம்சைகளை மட்டுமே கொண்டு சேர்க்கு. உண்மையிலே சிம்ம லக்னக்காரங்க அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த 2025 கொஞ்சம் சிரமப்படக்கூடிய ஆண்டாக தான் இருந்து வந்திருக்கும். எவ்வளவோ விஷயங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். மற்றவர்களை காட்டில் மகத்துவமாக தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறோம், மகத்துவமாக தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். ஆனாலும் பிரயோஜனமாக ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்றும் தெரியாத ஆட்கள் கூட சும்மா அசால்ட்டாக எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போயிடறாங்க. நம்ம இவ்வளோ விஷயங்கள் பார்த்து செஞ்சு கூட நமக்குன்னு ஒரு விஷயம் உருப்படியாக நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணக்கூடிய வகையில் இந்த சிம்ம லக்னமானது இருந்து வந்தது. குறிப்பாக இந்த 25-30 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிரமப்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி எல்லா வகையிலுமே ஒரு முட்டுக்கட்டையாக தான் பெரும்பாலான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். ஸோ பெருசாக நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கே வழி இல்லை. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். என்னதான் பார்த்து மற்றவங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, நமக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சு இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தை உருப்படியாக ஒப்படைக்க முடியல. அப்படியும் மீறி வேறு வழி இல்லைன்னு ஒப்படைச்சாலும் கூட அது தேவையில்லாமல் திரும்பவும் நமக்கு தான் எக்ஸ்ட்ரா வேலையில் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட அலைச்சல்களையும் சிக்கல்களையும் பார்க்க ஒரு வருடமாக 2025 சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருந்துச்சு. சரி, எது எப்படியோ நல்லதோ கெட்டதோ 2025 முடிவு பெறுது. 2026 சிம்ம லக்னத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்?
உண்மையாக சொல்லணும்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மாற்றங்கள் கிடையாது, ஒரு லிமிட்டான மாற்றங்கள் தான். ரொம்ப சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும், என்ன பண்ணுறதுனே பொருளை எந்த பக்கம் போனாலும் அடிமேல் அடியாக விழுகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டிஷனில் வரும். பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடிஞ்சுது, எஃபர்ட் போட்ட அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்துக்கு உண்டான ஒரு நன்மை கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு நிலைகளை பார்க்கலாம். இப்போ இப்படி தான் 2026 இருக்குமே. எல்லாம் சுலபமாக இருக்குது, நல்லா இருக்குது, இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலையோடு தான் போய்கிட்டு இருக்குது. இன்னும் பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் அது கொடுக்கல. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துக்கு இது ஒரு வழக்கமான ஆண்டாக தான் இருக்கும். ஆனால் 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கும். அதே போல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய மோசமான காலகட்டங்கள் வந்தாலும் கூட அங்கேயும் சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி தான் இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த 2026 சாதகமான அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போது நார்மலாகவே சிம்ம லக்னக்காரங்க எல்லாருமே பிடிக்கலையோ ஏதோ ஒரு வகையில் ஆன்மீக தொடர்புகளால் ஈர்க்கப்பட்டுட்டே இருப்பீங்க. கோயில் குளங்கள்னு போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். கட்டாயத்தின் பேரியாவது அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ 2026 இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பவங்களுக்கும் 2026 ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்குது. ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு இடமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. அதே போல் இந்த 2026 எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் இன்னும் பெருசாக இருக்காது. உங்கள்கிட்ட வம்பு இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுங்கி தான் போக பார்ப்பாங்க. அதனால் பெரிய அளவில் இந்த போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் 2026 இருக்காது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதில்ல. அதாவது சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், வீடு நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த 2026 கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. 2026 இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு உண்டு. குடியிருப்புகளை மாற்றுறது, இல்லை ஒரு நிலத்தை கொடுத்து இன்னொரு நிலம் வாங்க, இல்லை ஒரு வீட்டை கொடுத்து இன்னொரு வீடு வாங்குறது, இல்லை ஒரு வாகனங்களை கொடுத்துட்டு இன்னொரு வாகனங்களை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த 2026 உண்டு. இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதன் மூலமாக ஆதாயங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு உண்டு. இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையெல்லாம் சங்கடம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாகவே இருக்குது. பொதுவாக இந்த அசட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் சாதகமாகவே செயல்பட்டு இருக்கும். பொருளாதார நிலைகளும் கூட 2026 சிம்ம லக்னக்காரன் கொஞ்சம் சாதகமான நிலைகள் கொடுக்குது. ஏற்கனவே சிம்ம லக்னக்காரங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த பொருளாதார நிலைகளில் தான். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் காசு இருந்தாலும் பிரச்சனை, காசு இல்லைனாலும் பிரச்சனை தான். இந்த 2025 அப்படி ஒரு நெருக்கடிகளை கொண்டுட்டு வந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. இந்த காசு பண்ண விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் வந்தால் கூட சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்றில் புளிய கரைச்ச மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருந்து வந்தது. 2026 அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்காது. பட் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சுபவிரயங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ முன்னாடி சொன்னோம்னா அந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நிறைய பரிமாற்றங்கள் ஏற்படலாம். இல்லை வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழலாம். ஸோ அந்த மாதிரி தேவையின் அடிப்படையில் முக்கியமான சில சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த வருடம் அதிகமாக இருக்கும். ஸோ பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. ஸோ 2025 அளவுக்கெல்லாம் 2026 இருக்காது. கடன் சுமைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு வந்த அந்த மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த 2026 கொஞ்சம் கம்மியாகும். அதாவது இந்த பொருளாதார ரீதியாக ஒரு சொல்யூஷனே இல்லாமல் தொடர்ந்து பிரச்சனைகளாகவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில் 2026 உங்களுக்கு அமையும். ஸோ சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வருடம் கொடுக்குது. பட் ஸ்டில் பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னக்காரங்க அகலக்கால் விற்காதீங்க. அதாவது இது முழுமையாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல. ஒரு சில விஷயங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சி விடத்தான் செய்யும். அதனால் முழுமையாக எல்லா விஷயத்தையுமே அது சரி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை.
அதனால் இந்த பொருளாதார ரீதியாக அந்த தேக்க நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பட் அதே நேரம் இந்த 2026 சின்ன மாற்றங்கள் அடிப்படையில் சில நல்ல விஷயங்கள் நம்ம அப்பப்போ பார்த்துட்டு வருவீங்க. இந்த அடிப்படை சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கும். பட் இந்த கடன் சமாச்சாரங்கள் வாங்கிறது கொடுக்கறது எல்லாமே இப்போதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. கை மீறி எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. அது லக்ன ரீதியாக இப்போதைக்கு உங்களுக்கு சூட் ஆகக்கூடிய விஷயம் இல்லை. அடுத்ததாக இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே பிரச்சனைகளை கொடுத்துட்டு வரும். இப்போது ரீசெண்ட் டைமில் இந்த வெளிநாடு சமாச்சாரம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்குது. அதில் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டவங்க இந்த சிம்ம லக்னத்தை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. யானேன்னா மோசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2026 அந்த பிரச்சனைகள் குறையும். இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல உபயோகமான உதவிக்கரம் நீட்டும். அப்படியே உங்களை அம்போன நடாத்தில் விட்டுட்டு போகாது. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் அதில் கொடுத்துட்டு தான் போகும். அதனால் இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல திருப்பு முனைகளை இந்த 2026 பார்க்கலாம். சில பேருக்கு இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. சிம்ம லக்னம் அப்படின்னாலே ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக இருக்குது. படிப்புக்காகவோ வேலைக்காகவோ குடியிருப்புக்காக எந்த ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயமாக இருந்துடும். தற்காலிகமாவது கொஞ்ச நாளைக்காவது வெளி இடத்துல போய் தனியாக தங்க வேண்டிய சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்பட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி 2026 இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளையும் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்துறாரு. தேவைகளின் அடிப்படையில் நல்ல காரியங்களுக்காக அந்த விஷயங்கள் உபயோகமாக இருக்கும். ஸோ இந்த வெளியூர் வெளிநாடு சமாச்சாரங்கள் எல்லாமே கூட இந்த வருடம் உங்களுக்கு அந்த வகையில் சிறப்பாகவே அமையுது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான விஷயங்கள் தான். பட் ரொம்ப இல்லை, அது எப்படியோ ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப தேவைகள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதெல்லாம் எப்படியோ ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். பட் பர்சனலாக சிம்ம லக்னக்காரங்க அதில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் முடிச்சிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த விஷயங்களை எப்படியோ சிரமப்பட்டாது முடிச்சிருப்பாங்க. இந்த 2020 அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். குடும்பத்தினுடைய ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவுகள் வரலாம். குடும்பத்துக்குள்ள சில முக்கியமான முடிவுகளை இந்த வருடம் எடுப்பீங்க. சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. ஸோ பெரும்பாலும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் 2026 சிம்ம லக்னக்காரங்க சாதகமாக தான் இருக்குது. அதே நேரம் தனிப்பட்ட முறையில் சிம்ம லக்னக்காரங்களுக்கு மற்றவங்களோட உதவி அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எதையும் தனிப்பட்ட முடிவை எடுக்காதீங்க. அதை ஒன்றை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் நம்பிக்கைக்குரியவங்கள பக்கத்தில் வச்சு எதாக இருந்தாலும் தீர ஆலோசித்து செயல்படுங்க. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க, குறிப்பாக அது குடும்ப விஷயங்களில். மற்றபடி இந்த குடும்ப காரியங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சு. குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு நல்ல இலக்கமான சூழ்நிலைகள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன விடயங்கள் செலவுகள் இருக்கலாம். பட் இருந்தாலுமே பெற்றோர்கள் மூலமாக நன்மைகளையும் பார்த்து வருவீங்க. கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் நியூட்ரலாக தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ரொம்ப பெருசாக சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பெருசாக அப்போஸும் பண்ண மாட்டாங்க. 2026 கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை தான். உடன்பிறப்புகள் அப்படிங்கும்போது அவங்களுடைய விஷயங்கள் காரணம் ஒரு நியூட்ரலான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக சங்கடம் இருக்காது. எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். உடன்பிறப்புடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் கூட இந்த 2026 கொஞ்சம் நல்லபடியாக உங்களுக்கு கை கொடுத்துட்டு வரும். திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு வரும்போது சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள், ஆகாதவங்க நின்னாலும் குத்து உட்கார்ந்தாலும் குத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லது செஞ்சாலும் தப்பாக தான் இருக்குது, கெட்டதை செஞ்சாலும் தப்பாக தான் இருக்குது. என்ன கெட்டது செய்வோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கால சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சு செய்கிறோம் தெரியாமல் செய்கிறோங்கிறது வேறு. ஆனால் நம்ம மூலமாகவே மற்றவங்களுக்கு சில சங்கடங்கள் எதிர்பாராத வகையில் போயிட்டு தான் இருக்குது. இதனாலே நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி தான் கணவன் மனைவி உறவுகள் சமீபகாலமாகவே போய்கிட்டு இருக்குது. தெரிஞ்சு செய்யணும் தெரியாமல் செய்கிறோங்கிறது விஷயமே இல்லை. எதையோ பிடிக்க போக அது என்னமோ மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகள் எதையோ செய்ய போகுது, இது எப்படி எப்படியெல்லாமல் மாறி போய் தேவையில்லாமல் கூச்சல் குழப்பமாகவே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும். ஸோ 2025 முழுவதுமாக அப்படி தான் சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருந்து 2026 இது ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வருது. பட் குடும்ப ரீதியான விஷயங்கள் காரணங்கும்போது கண்டிப்பாக கவனம் தேவை. பேச்சுவார்த்தைகளை நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. எதை எடுத்தவங்க முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற நிலைமை தான் இன்னும் போய்கிட்டு இருக்குது. அதாவது
நேரம் சரியில்லைன்னா எதிர்த்து பேசினாலும் அதுவும் தப்பு தான், அனுசரணையாக போனாலும் அதுவும் தப்பாக தான் போகும். ஆக எதையுமே எல்லா நேரத்துலையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தான். ஸோ இப்படி 2025 முழுவதுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போயிட்டு இருந்த நிலைகளை 2026 ஓரளவுக்கு இது கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வருது. ஒரு சில விஷயங்களை சமாளிச்சுக்கலாம். 7 மணி ஒருவருக்குள்ள சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கக்கூடிய நிலைகளை எதிர்பார்க்கலாம். பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கங்க, ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இது சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சாதகமாகவே இருக்குது. இந்த 2 விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் 2026 சாதகமாகவே இருக்குது. 2025லையுமே உங்களுக்கு அது கொஞ்சம் நல்ல விஷயங்களாக தான் இருந்தது. 2026லையும் அது ஓகே தான், பெருசாக தொந்தரவுகள்லாம் இல்லை. குழந்தைகளோட நிலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனாலுமே குழந்தைகளுடைய முன்னேற்றங்களை இந்த வருடம் முழுமையாக பார்த்து விடுங்கள். குழந்தைகள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது கலவையான அமைப்புகள் தான். 2-3 வருடங்களாகவே தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்க. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவின் நண்பர்கள் எல்லாமே பட்டும்படாமல் தொட்டுந்தோடாமல் தான் இருந்துகிட்டு இருக்கும். இந்த வருடமும் அப்படித்தான், பெருசாக மாற்றம் இல்லை. சூழ்நிலை சிந்தவுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு வருடமாகவே இருந்தது. 2025 எல்லா சிம்ம லக்னக்காரங்க ஏதோ ஒரு வகையில் ரொம்பவுமே அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. உடல்நல பிரச்சனைகள், பலவீனம், மன குழப்பங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன்கள், விட்டால் அப்படியே பைத்தியமே பிடிச்சிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாகவே பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருந்தது. ஸோ 2026 இது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வருது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும், பட் ரொம்ப ஸ்ட்ரகிளாக வேண்டியதில்லை. 2025 இருந்த அளவுக்குலாம் 2026 இருக்காது. எல்லாம் அனுசரித்து போய்க்கலாம். முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல பலன்களை பார்க்க முடியும். பட் பர்சனலாக ஹெல்த் கேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குது. மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சுமூகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். பட் தனிப்பட்ட முறையில் சிம்ம லக்னத்தினுடைய நிலைமை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறதுனால மாணவர்கள் அப்பப்போ கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருப்பாங்க. பட் கல்வி வித்தைகளுக்கான நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக உங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறதுனால ஸோ ரொம்ப பெருசாக சிக்கல் இல்லாமல் எப்படியோ காலத்தை நிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. 2026 கல்வி வித்தைக்கான விஷயங்கள் சகல நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் இருங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கால நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு கணிஞ்சு வரும். ஸோ கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கல்வி வித்தைகள் ரீதியாக சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம். அதெல்லாமே பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே அமையும். ஸோ ஓவராலாக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2025 ஒப்பிடும்போது 2026 ஒரு நல்ல வருடம் அப்படின்னே சொல்லலாம். அந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தேவை. நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.